என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் விடியல் என்பது தோன்றுவது அல்ல, உதயம் என்ற வெளிச்சத்தின் உண்மையான சாயல் கொண்டது. உதயம் என்பதிலே உன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வளங்களும் நிரம்பப் போகும் நேரம் வந்துவிட்டது. பறவைகள் எல்லாம் சூரியனின் அகண்ட உதயத்தை காண ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அந்த பறவையைப் போல் இரவெல்லாம் நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல், அன்னம் சரியாக உண்ணாமல் பரிதவித்து வந்த இருள் சூழ்ந்த காலம் பேரொளியாய் விடியப் போகின்றது. இனிமேல் தோன்றும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என் குழந்தையான நீ எதற்கும் கலங்காதே. உன்னில் எல்லாம் வல்ல எனதருள் எம்பிரான் சிவன் அருளால் நீ நன்றாக செழிப்பாக வாழ்வாய் தங்கமே. நான் உனக்கு என்றும் துணையிருப்பேன். நினைவில் வைத்துக்கொள், சந்தோஷம் இல்லாத இடத்தில் யாருக்கும் நிம்மதி இருக்காது. பக்தி இல்லாத இடத்தில் சத்தியம் இருக்காது. தியாக மனப்பான்மை இல்லாத இடத்தில் நிச்சயமாக அன்பும் இருக்காது. அகங்காரம் என்ற வலையில் சிக்காதவர்கள் ஆண்டவனுடைய அரவணைப்பில் இருக்கும் பாக்கியத்தை பெறுவார்கள். என் மீது அளவு கடந்த நம்பிக்கை கொண்ட ஒருவனுக்கு வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நிகழும். உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வழி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன். நல்லவர்களுடன் பழகினார், ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டார். கெட்டவர்களுடன் பழகினார், ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டார். ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை. நான் உடன் இருக்கின்றேன். நம்பி முன்செல். துணையாக உன் சாகி வருகின்றேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகின்றேன். நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பது தான் தேவை. விடாமல் முயற்சி செய். நீ வாழ்க்கையில் முன்னேறுவது நிச்சயம் தங்கமே. கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு திறவுகோல், நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்குவேன். கலங்காதே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படிகளாக மாறும் தங்கமே. இந்த வியாழனில் உன்னை புதிய விடியலுக்கு அழைத்துச் செல்லப் போகின்றேன். உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல் அமையப் போகின்றது. நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மை நடக்கப் போகின்றது. கலங்காதே. உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என்று தீர்வு கிடைக்கப் பெறாத சில விஷயங்களுக்கான தீர்வுகளை பெறும் பொருட்டு தொடர்ந்து அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர்களின் மனநிலையானது சில காலகட்டத்திற்கு பிறகு மிகுந்த அழுத்தத்திற்கு உட்படுகின்றது. இந்த நிலையானது தொடர்ந்து நீடிக்கும் போது இதற்கு ஆளானவர்கள் சமுதாயத்திற்கு பொருத்தமில்லாத இயல்பு நடத்தை உடையவர்களாக மாறிவிடுகின்றனர். அப்பா துணை நிற்பேன். உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் குழந்தையே. ஏன் குழந்தையை இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய்? இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். நான் உடனிருந்து உனக்கு நன்மையை மட்டுமே செய்து தருவேன். மனதில் வைத்துக்கொள். சொன்ன வார்த்தையை காப்பாற்ற என் உயிரை கூட நான் கொடுப்பேன். அதுபோல் என் வார்த்தையில் ஒருபோதும் பொய்மை கலந்திருக்காது. உன் வார்த்தைகள் புரியாதவர்களிடம் சென்று புரிந்து கொள் என்று போராடாதே. அந்த பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு. நீ அமைதியாக இரு. எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அப்படி புரிய வைத்து உன்னிடம் நான் சேர்ப்பேன் தங்கமே. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என் அன்பும் ஆசையும் என் செல்ல குழந்தையாகிய உனக்கு எப்போதும் உண்டு தங்கமே. உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே அமையப் போகின்றது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது. இந்த சாகி மேல் சந்தேகம் வேண்டாம். நல்லதே நடக்கும். நீ பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன். என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பு. நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும். நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காக தரப்போகின்றேன். உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன்.
கொடுப்பது சிறிது என்று தயங்காதே, பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே, இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே. சூழ்ச்சி செய்து துரோகத்தால் ஒருவனை வீழ்த்தி அவன் இடத்தை ஒருவன் பிடிப்பானானால் ஒன்றை மட்டும் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நாளை இதே நிலைத்தான் அவர்களுக்கும் உண்டாகும் என்று. தர்மமே வெல்லும் குழந்தையே. ஒரு நொடியில் தப்பித்தேன் என்று நீங்கள் கூறும் அந்த நொடித்தான் குலதெய்வம். குலதெய்வத்தை ஒருபோதும் மறந்து போகாதே. அத்தனை நம்பிக்கையும் போய்விட்டது என்றால் நானும் அந்த நம்பிக்கையோடு முடிந்துவிட்டேன் அல்லவா? பிறகு ஏன் என்னை இன்னும் திட்டிக் கொண்டிருக்கின்றாய்? ஏனென்றால் உன் ஆழ் மனதிற்கு நன்றாக தெரியும் நான் உனக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை என்று. எனவே புத்தி சொல்வதையே கேட்டாலும் மனம் சொல்வதையும் நம்பு. நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதே இல்லை. நீயும் அதை புரிந்து கொள்ளாமல் இல்லை. கலங்காதிரு செல்வமே. எல்லாமும் நிலையாயிருப்பதில்லை. இன்பமானாலும் சரி, துன்பமானாலும் சரி, நாம் மற்றவர்களுக்கு நம் மனதில் தரும் இடத்தை அவர்களிடமும் இருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய தவறு குழந்தையே. நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது. இனிமேல் உன்னை கலங்க விட மாட்டேன். கலங்காதே. உன் சாகி உன்னுடன் தான் இருக்கின்றேன். உனக்கு மிக விரைவில் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். உன்னுடன் நான் இருக்கின்றேன். நீ கவலைப்படாதே. வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் எப்போதும் துணையாக இருப்பேன். குப்பையை கோபுர உச்சியில் உட்கார வைப்பதும் தலை குப்புற தள்ளி விடுவதும் காற்றின் ஜாலம். நீ கோபுர கலசம், பிறர் வணங்க வாழ்வா. இது காலத்தின் கட்டாயம் குழந்தையே. பொறுமையும் நம்பிக்கையும் ஒருபோதும் கைவிடாதே. அதற்கான பலன் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது குழந்தையே. நித்தமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை என்னுடைய நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். கலங்காதிரு. வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய். நீ என் செல்ல பிள்ளைத்தான். ஆனால் வாழ்வில் தோல்விகள், வலிகள், ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் நீ நிச்சயம் உணர்ந்துதான் ஆக வேண்டும். காரணம், இவைகள் உன்னை மேம்படுத்த, உன் நிறை குறைகளை உனக்கு காண்பிக்கத்தான். அதை புரிந்து கொள். அதற்காக துன்பங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா என்று நினைக்காதே. உனக்கான இன்பமும் உன்னை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நினைத்தபடியான வாழ்க்கை அமையும். என்னை நம்பி பொறுமையோடு இரு. துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள். நீ பதிலுக்கு அவர்களை காயப்படுத்த வேண்டாம். இருளாக இருந்தாலும் அங்கே பிரகாசமாக நான் இருப்பேன். கலங்காதே. உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம். நன்கு அறிந்து கொள். ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும். அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் நல் வாழ்க்கை அமையும். நீ எவ்வளவு பெரிய சிக்கலில் இருந்தாலும் உன்னை காப்பதற்கு 7 கடல் தாண்டி நான் வருவேன். நீ தைரியமாக இரு. நீ எங்கு சென்றாலும் என் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு மனவலிகளை அதிகம் கொடுப்பவர்களுக்கு தெரியாது. உனக்கு துணையாக உன் அருகில் உன் சாகியப்பா நான் இருப்பதற்கு அவர்கள் தான் காரணம் என்று. யான் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு? என்று நீ நினைத்தது நடக்கும் நாளாக அமையும் குழந்தையே. உன் நீண்ட நாளைய போராட்டம் அதிசயத்தில் முடியப் போகின்றது. உன் காரியத்தின் தடைகள் அனைத்தும் விலகிவிட்டது. இனி நல்லதே நடக்கும். உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம். ஆனால் உனக்கு வெளிச்சமாக உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இருள் சூழாது. தைரியமாக இரு தங்கமே. நீ ஒரு கணக்கு போட்டு வைத்திருந்தால் நானும் உனக்கு ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்கின்றேன். நீ போட்ட கணக்கு தவறாகிவிட்டால் தவறு அல்ல, நான் போட்ட கணக்குத்தான் உனக்கு எப்போதும் சரியாக இருக்கும் குழந்தையே. ஆதலால் வருந்த வேண்டாம். நீ கேட்கும் போது உன் தேவையாக இருந்தது நான் கொடுப்பது அதைவிட மேலாகத்தான் இருக்கும். இதை நீ எத்தனையோ முறை உணர்ந்திருந்தும் உனக்கு என்மேல் இருக்கும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை தங்கமே. அவமானமும்
அனுபவமும் தான் வாழ்க்கையின் மிக சிறந்த ஆசான். அவை கற்றுக் கொடுக்கும் போதனையை எந்த விலையுயர்ந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்காது. நீ கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்துக் கொண்டு காத்திருக்கின்றேன் தங்கமே. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். முடிந்தவரை போராடு. வாழ்க்கை எதையாவது ஒன்றை இழக்க செய்யும். ஆனால் நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும். ஒருவருக்கு கொடுக்கும் நம்பிக்கை காலப்போக்கில் தன்னம்பிக்கையாகவே மாறிவிடுகின்றது. ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பை கொடுக்காவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் நம்பிக்கையை கொடுங்கள். அவர்கள் வாழ்க்கையாவது சிறக்கட்டும். உன் கோரிக்கைகளை நான் நிராகரித்தது இல்லை குழந்தையே. நிச்சயம் அது நிறைவேறியே தீரும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தும் மேம்படும். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். பிறர் கொடுப்பது நமக்கு எப்படி போதும்? எவ்வளவு கொடுக்கப்பட்டாலும் அது குறைவாகத்தான் இருக்கும் குழந்தையே. ஆனால் இறைவன் நமக்கு அளிப்பதோ முடிவில்லாத செல்வம். யுகம் முடிந்தாலும் முடியாத செல்வம். என் சர்க்கார் இறைவன் கொடுப்பதே கொடுப்பது. மற்றவர்கள் கொடுப்பதை இதனுடன் எப்படி ஒப்பிட முடியும் குழந்தையே? இந்த சாயப்பாவின் ஆசிர்வாதத்தால் உனக்கு அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கை அழகாக மாறும். கொண்டாட தயாராக இரு தங்கமே. உன் சாயப்பாவின் கருணை பார்வை உன்மீதே எப்போதும் உன்மீதே இருக்கின்றது. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்றாயோ அந்த நேரங்களில் என்னை மனதார நினைத்துக்கொள். அதி தீவிரமான நம்பிக்கை என் மேல் வை. முனைப்புடன் பிரார்த்தனை செய்து வா. அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும் தங்கமே. உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கும் உனக்கு முடிவு சாதகமாக அமைத்து தருவது என் கடமை குழந்தையே. என் வாக்கு என்றும் பொய்த்தது இல்லை. உன் சாயப்பாவை நம்பு. அனுபவம் அதிகரிக்கும் பொழுது பேச்சு குறைந்து விடுகின்றது. எண்ணங்கள் செயலை நோக்கி செல்ல துவங்குகின்றது. அதிகம் கோபப்படுபவர்களிடம் நெருங்கி பழகி பாருங்கள். உண்மையும் நேர்மையும் அவர்களிடம் நிறைந்திருக்கும். நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன். உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன். துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை. கஷ்டங்களை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும் தங்கமே. துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகையில் மலர்ந்திடு. கலங்காதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் இருந்து உன் கவலைகளை போக்கி உன் கண்ணீரை துடைப்பேன். நீ என்னை முழு நம்பிக்கையுடன் வணங்கும் போது உன் முழு வாழ்விற்கான பொறுப்பாளன் நானாகின்றேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் பாதுகாவலன் நானாவேன். நீ விரும்பும் வாழ்வை விட பல 100 மடங்கு பிரகாசமான வாழ்வை அள்ளித் தருவேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே. இனி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையப் போகின்றது. உன் பிரச்சனைகளை நான் எடுத்துக் கொண்டேன். மகிழ்ச்சியாக இரு. இனி நல்லது மட்டுமே நடக்கும். செல்லமே, உன்னையும் உன் குடும்பத்தையும் விரைவில் ஷீரடி அழைத்து ஆசிர்வதிக்கப் போகின்றேன். சந்தோஷமாக வருவாயா? உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும். இந்த கடினமான நாட்கள் விரைவில் முடிவுக்கு வரும். உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உன் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சாயி உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் போது அற்புதங்கள் பல நடக்கும். வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது. உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே. ஏன் குழந்தாய், உன்னை நீயே இப்படி வருத்திக் கொள்கின்றாய்? தைரியமாக இரு. உன்னுடன் நான் இருக்கின்றேன். நீ சாதிக்க பிறந்துள்ளாய். சந்தோஷமாக வாழ்வா. கவலைப்படாதே. அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன். உன் பாவங்கள் அனைத்தையும் விரைவில் முடிப்பேன். நீ சாதிக்க வேண்டும். தோல்வி தோல்வி என நினைத்துக் கொண்டு காலத்தை கடத்தாதே. இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது.
ஆம் குழந்தாய், நீ ஜெயிக்கப் போகின்றா, அதுவும் என் ஆசையோடு. சந்தோஷப்படு. உன் பிரார்த்தனைகள் என் கையில். தைரியமாக இரு குழந்தையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள். துற்றியவரும் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகின்றது. உன் கடின உழைப்பின் மூலம் அதை பெறப்போகின்றார். பல பேர் தங்களின் அறிவாளித்தனத்தை மற்றவர்களின் குற்றம் காண்பதிலேயே நிரூபிக்கின்றார்கள். உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான். என்னை பற்றிக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன். என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை. நீ யாரால் கண்ணீர் விட்டாயோ அவர்கள் முன்பாக நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் கவலைகள் தீர்ந்து விடியல் பிறந்துள்ளது. குபேரன் போன்ற செல்வமும் அளவற்ற ஆயுளும் தந்து ஆனந்தமாக உன்னை வாழ வைப்பேன். உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களைக்கட்டப் போகின்றது. என் வாக்கு என்றும் பொய்க்காது தங்கமே. நீ செய்த பிரார்த்தனைகளுக்கு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. தீர்ப்பை திருத்தி அமைப்பேன். என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு தங்கமே. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றா. பிறகு எதற்காக பயப்படுகின்றா? பயம் தேவையில்லாதது. சாயப்பா நான் அனைத்தையும் பார்த்துக் கொள்கின்றேன். நான் இருக்கின்றேன். எதற்காக தேவையற்ற பயம்? உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.